வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காஸ்ட் அக்கவுண்டிங். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ஹவுஸ் ரெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஏ பிரைம் காஸ்ட், பி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், சி செல்லிங் ஓவர்ஹெட், டி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். warehouse அப்படின்னாலே B distribution overhead is the correct answer. Second one, small tools purchased are A changed to charged to overhead expenses of the at the time of purchases, B charged to machinery account, C charged to jobs during the period of purchase, D charged to costing profit and loss account. Small tools purchased are A வந்து charged to overhead expenses at the time of purchase ங்கிறது கரெக்டான ஆன்சர். Third one, variable cost change dash with change in output. Variable cost change எப்போ சேஞ்ச் ஆகும்? dash with change in output. A proportionately, B industry, C inversely, D indirect. ப்ரொப்போர்ஷனேட்டாக அது சேஞ்ச் ஆகும். வேரியபிள் காஸ்ட் என்றைக்குமே ப்ரொப்போர்ஷனேட்டாக அவுட்புட்டு 10,000 அவுட்புட்டு கிடச்சிது, 20,000 அவுட்புட்டு கிடச்சிது, அதுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ஏ ப்ரொப்போர்ஷனேட்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், LIFO stands for, LIFO அப்படின்னா LIFO stands for A loss in first out, B last in first out, C last in fast out, D last in first output. LIFO மெத்தட் அப்படிங்கிறது B last in first out அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், a product cost estimate derived from a competitive market price. Competitive market priceக்கு product cost அது is called as A target cost, B periodic cost, C sunk cost, D multiple cost. target cost அப்படிங்கிறது சரியான ஆன்சர். A is the correct answer. Sixth one, bad debts is an example of A factory overhead, B administration overhead, C selling overhead, D distribution overhead. பேட் டெட்ஸ் அப்படின்னா எதனால? சேல்ஸ்னால தான் வரும். அதனால சி செல்லிங் ஓவர்ஹெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7, ஜாயின் காஸ்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி, பி ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரி, சி ஆயில் இண்டஸ்ட்ரி, டி ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. ஜாயின் காஸ்ட் அப்படி சூட்டபிள் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு அது சூட் ஆகும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எய்த் ஒன், நோஷனல் சார்ஜஸ் இன் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். நோஷனல் சார்ஜஸ் அப்படின்னா ஏ இன்க்ரீஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ராஃபிட், கண்டிப்பாக கிடையாது. பி டிக்ரீஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நோஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிறது. சி வந்து டிக்ரீஸ் காஸ்டிங் ப்ராஃபிட், டி வந்து இன்க்ரீஸ் காஸ்டிங் ப்ராஃபிட். நோஷனல் சார்ஜஸ் அப்படின்னாலே டிக்ரீஸ். ஸோ சி டிக்ரீஸ் காஸ்டிங் ப்ராஃபிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன், லேபர் டேர்ன் ஓவர் ரெப்ரசன்ட். லேபர் டேர்ன் ஓவர் அப்படின்னா என்ன? A the strength of labor in a firm, B the change in the labor force, C the efficiency of the labor force, D the cost of the labor incurred. labor turnover அப்படின்னா B the change in the labor forceங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, dash is the purchase of materials at such a time that delivery immediately precedes demand or use.
A. Recorder level. B. JIT. C. FIFO. FIFO. D. EOQ. Purchase of material வந்தவுட்டு இம்மீடியட்டாக டெலிவரி பண்ணுறாங்க ப்ராடக்டை. டிமாண்ட் இருக்குது அதுக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ டிமாண்ட் இருக்குது, அதனால் ப்ராடக்டை. அது இதுக்கு ஆன்சர் வந்து பி, ஜேஐடி, ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பி, ஜேஐடி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th one. Which among the following is not a part of product cost? A. Direct materials. B. Direct labor. C. Selling overhead. D. Factory overhead. Product costல இது வராது கண்டிப்பா. C. Selling overhead is the correct answer. 12. According to SEMA, England, a unit of product, service or time in relation to which cost may be ascertained or expressed is called A. Cost center. B. Cost. C. Cost unit. D. None of the above. A unit of product, service or time in relation to which cost may be ascertained or expressed அப்படின்னாலே cost unit. C. Cost unit is the correct answer. 13. In cost accounting, stock is valued at என்ன price? A. market price. B. cost price. C. selling price. D. standard price. cost accountingல B. cost priceல தான் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுவாங்க. 14. rent on owned building is an example of ரெண்ட் ஆன் ஓல்ட் பில்டிங். ரெண்ட் கொடுத்துருந்தா இந்த பில்டிங்க்கு எவ்வளவு ரெண்ட் கொடுத்துருப்போம் அப்படின்னு வச்சு ஒரு கால்குலேஷன் போடுறது, காஸ்டிங் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த இதுக்கு பேர் என்ன? ஏ இம்ப்யூட்டட் காஸ்ட். பி எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். சி ஸ்டாண்டர்டு காஸ்ட். டி அப்நார்மல் காஸ்ட். இதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி ரெண்ட் ஆன் ஓன் பில்டிங், அதுக்கு ரெண்ட்டுனாக்கா எவ்வளோ பே பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது. ஏ இம்ப்யூட்டட் காஸ்ட். 15th one. Change in cost due to change in the level of activity is called. Change in cost due to change in the level of activity is called A. marginal cost. B. differential cost. C. abnormal cost. D. uncontrollable cost. இதுக்கு பேரு B. differential cost is the correct answer. Thank you very much for watching this video. All the best. Hope you understood the MCQ. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.